எப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் ஹேர் வந்துட்டு ஷேவ் பண்ணிருக்கீங்க? ஹேர் வந்து என்னன்னா ஒரு நல்ல காசுக்காக நான் பண்ணேன். அந்த சில்ட்ரன் கேன்சர் சொசைட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ அவங்க வந்து இப்போ என்னன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கும்போது முடி கொட்டிடும், இல்லை அந்த கீமோதெரப்பி போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து முடி இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பூஸ்ட் அவங்களுக்கு. நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே ஓகே, நாங்கள் வந்து உங்களுக்காக நாங்கள் வந்து எங்கள் முடியை கொடுக்குறோம். ஸோ பாருங்க, நாங்களும் மொட்டை தான். ஓகே, அது ஒன்று. அப்புறம் அந்த அந்த முடியை வச்சு அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, லைக் விக்கோ ஏதோ ஒன்று பண்ணி அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து வருஷத்தில் ஃபியூ டைம்ஸ் நடக்கும். அந்த ஒரு டொனேஷன் டிரைவ் மாதிரி. அதில் நீங்கள் வந்து முடியை வந்து கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து டொனேஷனுக்கு நீங்கள் வந்து அப்பீல் பண்ணலாம் பப்ளிக் கிட்ட. ஸோ அவங்க வந்து காசு டொனேட் பண்ணாங்கன்னா நமக்கு வராது, நேராக சொசைட்டிக்கு போகும். யா, ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் நான் போனப்ப ஒரு நினைக்கிறேன் 8000 பேரும் என்னமோ கொடுத்தாங்க. ஸோ நானும் வந்து எனக்கு வேண்டுதலும் இருந்துச்சு. ஸோ நான் ரெண்டும் ஒன்றா கிளம் பண்ணிவிட்டு நான் கடவுள்கிட்ட சொன்னேன், கடவுளே நான் வந்து வேண்டியிருக்கேன், ஆனால் உங்கள்கிட்ட கொடுத்து அது குப்பை தொட்டிக்கு போகிறதுக்கு நான் வந்து இந்த சொசைட்டியில் நான் கொடுத்துட்றேன், அது அவங்களுக்கு யூஸ் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோம். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஒரு பிரேவான ஒரு மூவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்பவே போல்டு. நான் இப்போன்னு இல்லை, அந்த சீரியல்ஸில் உங்களோட கேரக்டர் எப்படியோ நீங்கள் நிஜத்துலேயும் அப்படிதாங்கிறது எங்களுக்கு அப்போவே தெரியும். ஸோ அந்த காலத்தில் நீங்களாம் அந்த காலத்தில் சொல்லக்கூடாது, 90s கிட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். அது அந்த காலம் கிடையாது. நீங்கள் அதுவும் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. ஆமாம், இட்ஸ் நாட் ஈஸி. பட் அதுக்கு இப்போ ஷூட்டிங் வந்தப்போ கூட நான் என்ன சொன்னேன், நான் நடிக்கிறதுக்கு தயார், ஆனால் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாரா? ஸோ தே செட் நோ ப்ராப்ளம் மேம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே வாங்க, நோ ப்ராப்ளம். ஐ செட் ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஸோ நைஸ் ஆஃப் யூ ஆக்சுவலி. கோலங்களில் வந்து ஒரு விஷயம் நடந்தது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த பிளேஸ்லேருந்து வெளியில் போனீங்க, மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தீங்க. பட் நீங்கள் போனோடனே அந்த ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸ்டில் வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வரைக்கும் பார்க்கும்போது வந்து நீங்கள் போனதுக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ரீஎன்ட்ரிக்கு அப்படி ஒரு லவ் காமிச்சாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலி அப்போ வந்து நான் எதுக்கு விலகுனேன்னா, எனக்கு வந்து டியூ ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பெரிய வயிறு வச்சுக்கிட்டு நடிக்க முடியல, அண்ட் ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு அப்புறம் ஃப்ளைட் எடுக்க முடியாது. ஸோ ஐ ஹேட் டு லீவ். 5வது மாதத்தில் நான் வந்து கிளம்பிட்டேன், சிங்கப்பூர் வந்துட்டேன். அதுக்கப்புறம் முடிச்சு என் பொண்ணு வந்து பிறந்து 3 மாதம் கூட ஆகலை. டைரக்டரு தேவியானி, சத்யபிரியம்மா எல்லாரும் ஃபோன் அடிச்சு, தயவு செஞ்சு வந்துருமா, முடியல, யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க உன்னோட ரிப்ளேஸ்மெண்ட்டை, தயவு செஞ்சு வந்துரு அப்படின்னு. அப்போ நான் வீட்டில் சொன்னேன், அப்போ அவங்கெல்லாம் இவ்வளோ டிமாண்ட் இருக்கு, உன்னை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அந்த கேரக்டரில், அதனால நீ இப்போ குழந்தை தானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இமிடியேட்டாக 3வது மாதம் அவள் 3 மாதம் இருக்கும்போது நான் போயிட்டேன் திரும்ப.